வணக்கம். இது புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ பிரதிநிதிகள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் நேரில் வலியுறுத்தினர். அப்போது பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறவுள்ள இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வு எட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தொன்றில் 7 பேர் பலியாயினர். தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் பாலி என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது. இதில் வேன் ஓட்டுநர், வேனில் பயணித்த ஒரு குழந்தை உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இலங்கையில் கைது செய்யப்பட்ட தமிழக பத்திரிகையாளர் தமிழ் பிரபாகரன் விடுதலை செய்யப்பட்டார். இதனையடுத்து கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பிய அவர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தான் செல்லவில்லை என்றும் அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டுமே சென்றதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த பழங்கால நாணயங்கள் திருடப்பட்டுள்ளன. 300 ஆண்டுகளுக்கு முந்தைய முகலாயர் காலத்து பழைய நாணயங்கள் திருடப்பட்டுள்ளன. அத்துடன் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் பழமையான அழகு சாதன பொருட்களும் திருடப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து அருங்காட்சியக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடங்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த 68 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 12 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 2 வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மக்களுக்கு தேவையான பொருட்களை இருப்பு வைப்பதில் ஆர்வம் காட்டாத அரசு மது வகைகளை மட்டும் இருப்பு வைப்பதில் ஆர்வம் காட்டி வருவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் நிகழ்ந்த ரயில் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்திலிருந்து நடேஷ், விஜிதா உட்பட 8 பேர் நாண்டட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்தனர். அதில் சுதா, லீலா, ராமநாதன் ஆகிய 3 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். 5 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் 129ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள தலைமையகத்தில் மாநில தலைவர் ஞானதேசிகன் காங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனவரி மாதம் முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை காங்கிரஸ் கட்சி தொடங்கும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் சுமார் 20 ஏக்கர் விவசாய பயிர்களை நாசம் செய்தன. ஆலியாலம், நாயக்கன்பள்ளி, ராமாபுரம் கிராமங்களுக்கு சென்ற யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த ராகி, தக்காளி, பீன்ஸ், அவரை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை தின்றும் கால்களால் மிதித்தும் நாசப்படுத்தின. யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் வழக்கில் தமிழக கியூ பிரிவு போலீசார் மீது அமெரிக்க கப்பல் ஊழியர்கள் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் அன்சுமன் திவாரி, எதிர்த்தரப்பு வழக்கறிஞருக்கு தகவல் தெரிவிக்காமல் கியூ பிரிவு போலீசார் ரகசியமாக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்து ஜாமீன் மனு மீது இடைக்கால தடை பெற்றிருப்பதை குற்றம் சாட்டினர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் வாகனங்களில் இனி சிகப்பு விளக்கு சைரன் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் தனி பாதுகாப்பு அதிகாரியோ பாதுகாப்பு வாகனமோ வழங்கப்பட மாட்டாது என்றும் டெல்லி மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நேர்மையுடன் பணிபுரியுமாறு அதிகாரிகளை கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக டெல்லியின் 7வது முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். அவரோடு மணீஷ் சிசோடியா, ராக்கி பிர்லா, சௌரவ் பரத்வாஜ், சோம்நாத் பார்த்தி, சத்யேந்திரகுமார் ஜெயின், கிரீஷ் சோனி ஆகிய 6 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஆம் ஆத்மி கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினை தெரிவித்த அவர், டெல்லி மாநில புதிய அரசுக்கு மத்திய அரசு ஆதரவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சமூக சேவகர் அண்ணா ஹசாரேவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் இதற்கான தரகு வேலையை பார்த்ததாக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியை வலதுசாரி மாவோயிஸ்ட் கட்சி என்று விமர்சித்திருக்கும் அவர்,
ஜனநாயக நடைமுறைகளை அழிப்பதே அதன் நோக்கம் என்றார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் நாண்டட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளது. தீ விபத்துக்கு மின்கசிவே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே, இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்த ரயில்வே வாரிய தலைவரை கொண்ட விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியில் நல்ல அரசு அமைய ஆதரவு திரட்டுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை குஜராத் முதலமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளருமான நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் பெற்றுவிட்ட போதிலும் சிறந்த அரசுக்காக மக்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டார். அத்தகைய அரசை மக்கள் பெற வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிக்கவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் காங்கிரஸ் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் நிறுவன தின விழாவில் பேசிய அவர், மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் ஊழல்கள் குறித்தும் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். எரிபொருள் கசிவு காரணமாக ஏவுவதற்கு முன்பே நிறுத்தப்பட்ட GSLV D5 ராக்கெட் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. பெங்களூருவில் நடைபெற்ற இஸ்ரோ விஞ்ஞானிகளின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுவதாக இருந்த இந்த ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. திபெத்தை சீனா ஆக்கிரமித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த திபெத்தியர்களின் நினைவை போற்றும் விதமாக ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தரம்சலாவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நாடு கடந்த திபெத் அரசின் பிரதமர் லாப்சங் செங்கை ஆக்கிரமிப்பு துயரத்தை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதுவரை 124 திபெத்தியர்கள் தீக்குளித்ததில் 107 பேர் உயிரிழந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானுடனான எல்லைப்பகுதி வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. உள்துறை, வெளியுறவுத்துறை, தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகங்களின் உறுதியான உத்தரவை அடுத்து தரம் குறைந்த பொருட்களை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வது தடுக்கப்பட்டு விட்டதாக காஷ்மீர் அரசின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.